மக்தாவல் பகுதியிலே தமிழீழ விடுதலை புலிகள் ஊடுருவி அங்கே ஒரு பொக்ஸ் ஒன்றை அமைத்திருந்தார்கள். அதன் காரணமாக ஆனைரவு ஒரு மிகவும் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருந்த நேரத்திலே பலைப்பகுதியிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அகப்பட்டிருந்தார்கள். பளை, சோரன்பெட்டு, மாசார், தர்மக்கேணி, வண்ணக்கேணி போன்ற புலோப்பளை போன்ற இடங்களிலே அந்த மக்கள் சிக்கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் கிளாலி ஊடாக வெளிவருவதற்கு முயன்ற போது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அவர்களை வெளியேற மறுத்து அவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்த முயன்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய முயற்சியிலே அப்பொழுது இருந்த மாணவர் ஒன்றிய தலைவர்களுடைய துணிச்சலான செயல்பாட்டின் அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒரு முடிவொன்றை எடுத்திருந்தது. அந்த மாணவர்கள் அந்த மக்களை அங்கிருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடாத்துவதென்று. அந்த வகையிலே 2000ஆம் ஆண்டு சித்திரை பொங்கலுக்கு முதல் நாளிலே எல்லா இடமும் அறிவிக்கப்பட்டு ஒரு பூரண கதவடைப்பு ஒன்று சகல வர்த்தகர்களோடும் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களோடும் தொடர்புகளை ஏற்படுத்தி நேரடியாக மாணவர்களை நேரில் சென்று மாணவர் ஒன்றியத்தினுடைய வழிகாட்டுதலிலே நாங்கள் குடாநாட்டினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளுக்கும் மாணவர்கள் சென்று அந்த தகவல்களை பரிமாறி இந்த சித்திரை பொங்கலுக்கு முதல் நாள் ஒரு முழுமையான ஒரு கதவடை கொண்டு செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தோம். அந்த அடிப்படையிலே யாழ்ப்பாண குடாநாட்டிலே ஒரு முழு அளவிலான ஒரு கதவடை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கிளாலி பகுதியூடாக அந்த மக்கள் வெளியேறுவதற்கான ஒரு அழுத்தம் இலங்கை அரசுக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் சில ஏற்பாடுகளை செய்திருந்த சமயத்திலே மாணவர்களும் அந்த மக்களுக்கு உதவுவதற்காக மிருசுவில் ஊடாக உசன் ஊடாக கிளாலி வரை செல்லுகின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே கிளாலி வரை செய்திகளை சேகரித்த ஒரு துணிச்சல் மிக்க ஒரு ஊடகவியலாளராக நிமல்ராஜன் அண்ணன் அவர்கள் இருந்தார். அப்பொழுது நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்த பொழுது மாணவர்களுக்கு சில உணவு மற்றும் குடிநீர் தேவைகள் எழுந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஒரு ஊடகவியலாளராக அந்த தேவைகளை பெற்றுத் தருவதிலே அவர் மிகப்பெரிய அளவிலே ஒரு பங்காற்றியிருந்தார். உண்மையிலே ஒரு மிக துணிச்சலான ஒரு ஊடகவியலாளர். அவ்வாறான ஒரு ஊடகவியலாளர் அந்த ஆணையரவு சண்டை நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே தான் EPDPயினரால் அவருடைய வீட்டிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்ற ஒருவர் அல்ல. ஆனால் அந்த பல்கலைக்கழக மாணவர்களோடு அவர் கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாக மிக நெருக்கமாக ஏற்படுத்தி கொண்ட உறவு, அவர் மீது மாணவர்களுக்கு இருந்த அந்த பிணைப்பு, பாச பிணைப்பு காரணமாக அவர் கொல்லப்பட்ட பிற்பாடு ஊடக நிறுவனங்களை, யாழ்ப்பாணத்தில் உள்ள ஊடக நிறுவனங்களை அவரை EPDPயினர் தான் கொன்றார்கள் என்று சொல்லி அதற்கு அந்த செய்தியை பெருசுபடுத்தி ஒரு கண்டனங்களை தெரிவிக்க முடியாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்த காலப்பகுதியிலே பல்கலைக்கழக மாணவர்களாகிய நாங்கள் அவருடைய படுகொலைக்கு நீதி கூறி ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றை ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையிலே அந்த எதிர்ப்பு போராட்டம் என்பது எங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து, மாணவர்களுடைய உயிர்களை பணயம் வைத்து நாங்கள் மேற்கொண்ட ஒரு போராட்டம். அதன் மூலமாக EPDPயினர் அந்த படுகொலையை செய்தார்கள் என்கின்ற ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் இந்த உலக வரலாற்றிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்காத, அந்த பல்கலைக்கழகத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஊடகவியலாளருடைய படுகொலை ஒன்றுக்காக பல்கலைக்கழக மாணவர்கள் சுமார் 3000க்கும் அதிகமானவர்கள் வீதியிலே அதுவும் ஒரு உச்சக்கட்ட இராணுவ அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே, துணை இராணுவ குழுக்களது அட்டூழியங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து நீதி கோரி ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் அது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நிமல்ராயனுக்காக நடந்த ஊர்வலம் என்றுதான் நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் மிகவும் சாதாரண ஒரு மனிதனாக இந்த தமிழ் தேசத்தையும் தமிழீழ விடுதலை புலிகளையும் இந்த மக்களையும் உயிருக்குயிராக நேசித்த ஒரு ஊடகவியலாளராக, உண்மையிலே ஒரு தமிழ் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பணியாற்றிய ஒரு ஊடகவியலாளராக, தமிழ் மக்கள் சகல ஒடுக்குமுறைகளில் இருந்து விடுபட்டு பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டும் என்று விரும்பிய ஒரு ஊடகவியலாளராக எங்கள் மத்தியிலே வலம் வந்த ஊடகவியலாளரை நாங்கள் எங்களுடைய கண்ணாலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலே எனக்கு அவரோடு பழகிய அந்த நட்பில் நாங்கள் நெருக்கமாக பழகிய
அந்த 1.5-2 ஆண்டு கால பகுதியிலே அவர் குறிப்பாக 2000ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கு முன்னதாக 99ஆம் ஆண்டு கால பகுதியிலே அவரிடம் ஒரு பெரும் பிரயத்தனம் ஒன்றிருந்தது. ஒரு கொள்கை அடிப்படையிலே இந்த கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிகள் என்ற அடிப்படையில் இந்த கட்சிகள் ஒன்று திரண்டு அந்த நிலைப்பாடுகளை முன்வைத்து ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழர்களுடைய தேசம், உரிமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு ஒன்றுக்காக ஓரணியிலே திரள வேண்டும் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு அவரிடம் இருந்தது. அந்த விடயங்கள் தொடர்பாக கட்சிகள் மன்றத்திலே அவர்கள் மேற்கொண்ட உரையாடல்கள் தொடர்பாக அவர் பல்கலைக்கழகத்துக்கு வருகின்ற பொழுது எங்களோடும் அந்த விடயங்கள் தொடர்பாக பகிர்ந்திருக்கின்றார். அவருடைய அந்த எண்ணம் ஈடேறுவதற்கு முன்னதாகவே அவர் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய குரல் வலை நசிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் கூட 2001ஆம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அந்த உருவாக்கம் என்பதிலே நிமல்ராஜன் அண்ணன் அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் அங்கே ஈடேறியிருந்தது. அவர் கண்ணை மூடிக்கொண்டு வெறும் ஒரு ஏமாற்றுக்காக எல்லோரும் உரணியில் வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கவில்லை. மாறாக ஒரு கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையிலே எல்லோரும் ஒரு அணிக்கு வர வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் உடைய பேச்சுவார்த்தைகள் ஒன்று ஆரம்பிக்குமாக இருந்தால் அது விடுதலை புலிகளை பலப்படுத்துகின்ற ஒரு அணிதிரள்வாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் மிக உறுதியாக இருந்திருந்தார். அந்த வகையிலே நாங்கள் உண்மையிலே நிமல்ராஜன் அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்த வேண்டுமாக இருந்தால் அவருடைய லட்சியம் என்பது எங்களுடைய தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பது. அந்த தேசம் விடுதலை பெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடு உழைக்க வேண்டும். தமிழ் மக்களுடைய உண்மையான அரசியல் வேணவா என்ன என்பதனையும் அந்த வேணவாவை அடைந்து கொள்வதற்காக இந்த அரசியல் கட்சிகள் செயல்படுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற எழுத்துக்களை வெளிக்கொண்டு வருபவர்களாக இந்த ஊடகவியலாளர்கள் செயல்படுவதுதான் உண்மையிலே நிமல்ராஜன் அண்ணன் அவர்கள் உயிர் கொடுத்த அவருடைய உயிர் தியாகத்திற்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் அவருடைய எண்ணங்களை ஈடேற்றுகின்ற வகையில் உழைக்கின்ற தொண்டர்களாக நாங்கள் கடந்த 16 ஆண்டுகளாக அவர் உயிர் திறந்த நாளிலிருந்து நாங்கள் அந்த லட்சியத்தை விட்டுக் கொடுக்காமல் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். 2009 போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடும் நாங்கள் அந்த நிலைப்பாடுகளோடு உறுதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். 16 ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலைப்பாடுகளை விட்டுக் கொடுக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையிலே அது நாங்கள் அவருக்கும் செலுத்துகின்ற ஒரு நன்றியாகவே நாங்கள் கருதுகின்றோம். இந்த நிலைப்பாடுகளை ஒருபொழுதும் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் பணியாற்றுவோம். ஊடகங்கள் என்பது எங்களுடைய சமூகத்தினுடைய பாதுகாப்பின் ஒரு முதுகெலும்பாக இருப்பவை. அந்த ஊடகவியலாளர்கள் நிமல்ராஜன் அண்ணன் போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பு அரண்களாக இருப்பவர்கள். அவ்வாறான ஊடகவியலாளர்களை நாங்கள் அதிகளவுக்கு நாங்கள் உருவாக்க வேண்டும். இந்த ஊடகங்களும் நிமல்ராஜன் போன்றவர்களை உருவாக்குவதற்கு அதிகளவுக்கு அக்கறை காட்ட வேண்டும். இந்த சர்வதேச சக்திகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் செல்லாமல், இலங்கை அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் செல்லாமல், அரசியல்வாதிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் செல்லாமல் மக்களுடைய இலட்சியங்களை முன்வைத்து அந்த மக்களுடைய விடுதலைக்காக நேர்மையான ஒரு எழுத்து பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் அதிகளவுக்கு உருவாக வேண்டும். அதற்காக ஊடகவியலாளர்களும் அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டும் என்றும் கேட்டு அண்ணனுடைய அந்த தியாகங்கள் ஈடுகிற நாங்கள் அர்ப்பணிப்போடு உழைப்போம் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.